எல்லோருக்கும் வணக்கம். சிலர் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எந்த கிழமைகளில் கீரை வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடாது அதை சொல்லுங்க அப்படின்றீங்க. கீரை நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாத நாள்கள் வேற இருக்கா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். காரணம், கீரை நம்ம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதாச்சே. வீட்டில் பிள்ளைங்கிட்ட எல்லாம் கீரை தினமுமே சாப்பிடு, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர்ஸ்கிட்ட போனால் கூட தினம் ஒரு கீரையே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கண் நல்லா தெரியும், டைஜஷன் ப்ராப்ளமாக செரிமானம் நல்லா இருக்கும், நம்ம உடல் உறுப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்றது டாக்டரும் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் கீரை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்க கூட வீட்டில் கீரையை சாப்பிடு, முடி நல்லா வளரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் கீரையை சமைத்து சாப்பிடக்கூடாதுன்னு வேற இருக்கா, அதில் வேற நாளும் கிழமை வேற இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை எல்லா நாளும் சாப்பிட்லாம். ஆனால் கீரையை இந்த நாள்களில் சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம முன்னோர்கள் தான். என்னடா இது, கீரையை சாப்பிடுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, சில நாள்களில் சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா எதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அவங்க பொதுவாக கீரையை இந்த நாள்களில் சமைச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு 2 நாளாக சொல்லியிருப்பாங்க. எதுன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கீரையை சமைத்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் கீரை சமைத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்தோமே ஆனால் நமக்கு விஞ்ஞான காரணங்கள் நிறைய புலப்படும். இந்த செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலும் நாம் எண்ணெய் தேய்த்து குளிப்போம். அதுவும் குறிப்பாக பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பாங்க. தினமுமே எண்ணெய் தேய்ச்சி யாருமே குளிக்க மாட்டாங்க இல்லையா. வாரத்தில் 2 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இல்லாட்டி 1 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, செவ்வாய் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு. ஏன் அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றதுக்காக பதிவு கூட நான் போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா கிரகங்களை நம்ம பார்க்கணும். செவ்வாய் என்கின்ற கிரகமும் வெள்ளி என்கின்ற சுக்கிரன் கிரகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அன்றைக்கு அந்த கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது செவ்வாய்க்கிழமைக்கு உரிய செவ்வாய் கிரகத்திலிருந்தும் வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய சுக்கிர கிரகத்திலிருந்தும் நமக்கு கதிர்வீச்சுகள் அதிகமாக இந்த பூமியை நோக்கி வரும். அப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எதுக்கு அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? அந்த பூமியில் விழக்கூடிய கதிர்களுக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோமே ஆனால், நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நமக்கு நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாகும். அதாவது புகை போன்ற நம் கண்ணுக்கு தெரியாத நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கவச்சம் உருவாகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கவசம் அந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப வீரியமான சக்தி மிகுந்த கதிர்வீச்சுகள் இந்த பூமியில் வர்றது நம்ம பெண்கள் தாங்க மாட்டோம். நமக்குரிய கவச்சம் நம்மை காப்பாற்றி விடும்ன்ற காரணத்துக்காக தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இத்தனையும் விழாவாரியாக அவங்க சொல்லலை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைன்னா நல்லது கிடையாது வீட்டுக்கு, மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு அப்போ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன விஞ்ஞான காரணம் தெரியாமலையா இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க? இன்றைக்கி நம்ம பல புத்தகங்களை புரட்டி விஞ்ஞான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க புத்தகங்கள் எதுவும் படிக்காமல் வான சாஸ்திரத்தை, ஜோதிட சாஸ்திரத்தை, இன்னும் மனையடி சாஸ்திரத்தை, வாழ்வதற்கான சாஸ்திரங்களை எல்லாம் அனுபவ ரீதியாக அறிந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாம் தலைக்கு மட்டும் கிடையாது, அவங்க உடம்புக்கே எண்ணெய் தேய்த்து குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளும் நம்ம தலையில் இருக்கக்கூடிய மூளையும் சிறப்பாக செயல்படுன்றதுக்காக அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னாங்க. இதுவே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் ஆண்களுக்கு ஆகாதுன்றனால சனி நீராடு அப்படின்னு அவ்வை பாட்டியும் இன்னும் பல முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப டீப்பாக போயிடுவேன், பதிவு ரொம்ப நீளமாக இருக்கும். அது சிலருக்கு பிடிக்குது, சிலருக்கு சுருக்கமாக முடியுங்க, சொல்ல வர விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லது, தெரியலன்னா நட்டம் உங்களுக்கு தான் இல்லையா.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நான் ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக எதுவுமே சொல்கிறதில்ல. நம்ம மக்களுக்கு பொறுமை இல்லை. வேண்டாத குப்பைகளை ஒரு மணி நேரம் இருந்தால் கூட அதை உட்காந்து பார்ப்பாங்க. கேளிக்கைக்குரிய விஷயங்களை பார்ப்பாங்க. ஆராய்ச்சிக்குரிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாம் பார்க்கறது இல்லைன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுருக்கிக்கிட்டு வர்றேன். ஆனால் எனக்கு தெரியும், இது தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பதிவுகளாக நான் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த கீரை விஷயத்துக்கு வருவோம். இந்த கீரை உண்பதால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம், வாதம், கபம் எல்லாமே சரியாக இருக்கும். ஆயுர்வேத முறைப்படி பார்க்கும் பொழுது பித்தம், வாதம், கபம் மூன்றுமே ஒரு மனிதனுக்கு சரி விகிதத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனிதனுக்கு இதென்ன பித்தம் இல்லைன்னா கூட பிரச்சனை, வாதம் வந்தால் கூட பிரச்சனை, கபம் ஏற்பட்டால் கூட பிரச்சனை இல்லையா? அப்போது இந்த கீரையை தினமுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, கீரையும் நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த இரண்டும் சேர்ந்தால் இந்த கபம் சீக்கிரம் பிடிக்குது இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் நீருடம்பு, அவங்களுக்கு சீக்கிரத்தில் சளி பிடிக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கீரையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் ரெண்டுமே சேரும் பொழுது அவர்களுக்கு உடல் உபாதை ஏற்படுன்ற காரணத்தினால இது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கீரை சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கபம் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க, பித்தம் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க, வாதம் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க தனித்தனியாக சொல்லலை. யாருக்கு என்ன இருக்கும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் பொத்தாம் பொதுவாக சொல்லி வச்சாங்க, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து கீரையை சமைச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு. காரணம், அவங்களுக்கு சளி பிடிக்கும். எண்ணெய் தேய்ச்சி கட்டாயம் நம்ம சொன்னதெல்லாம் கடைபிடிப்பாங்க மக்கள். அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளின்னா எண்ணெய் தேய்ச்சி அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருந்து சொல்லியிருக்காங்கன்னா அது செயல்படுத்தியிருக்காங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை சமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதையே சொல்லியிருக்காங்க. இது நம்ம சொல்லி வச்சுட்டு போவோம், பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரும் இதை பின்பற்றுவார்கள். நமக்கு முன்னாடி வாழக்கூடியவர்கள் பின்பற்றுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்களும் பின்பற்றுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ பெரியவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அலட்சியப்படுத்திக்கிட்டு நம் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சிலர் மட்டுமே கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம். அதனால தான் பொத்தாம் பொதுவாக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற காரணத்தினால அந்த கிரகங்கள் ஏற்கனவே சக்தி வாய்ந்ததாக வருகிறது. அதில் இந்த கீரையும் சக்தி வாய்ந்தது, ரொம்ப பவரானது. கீரை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லதுன்றனால தானே கீரை சாப்பிட சொல்கிறாங்க. சக்தி நமக்கு கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்றதுக்காக. அந்த இரண்டும் சக்தி வாய்ந்தது சேர்ந்ததுன்னா நமக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுத்துன்ற காரணத்துக்காக தான் செவ்வாய் வெள்ளிகளில் கீரை சமைத்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சனிக்கிழமை ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க, அது அவங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை சாப்பிடாதேன்னு சொல்லலை. ஏன்னா ஆண்கள் கொஞ்சம் கடினமானவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இன்னொன்று, பெண்கள் வந்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு மாதவிடாய் எல்லாம் ஏற்படுது இல்லையா, அதற்கெல்லாம் ஒவ்வாதுன்றதுனால சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அந்த சனிக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் சனிக்கிழமை தாராளமாக கீரை சமைத்து சாப்பிடலாம். இன்னொன்று, சனிக்கிழமை சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் வேறு, இந்த செவ்வாய் வெள்ளியில் வரக்கூடிய கதிர்கள் வேறு. அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் கீரை சமைத்து சாப்பிடலாம். செவ்வாய் வெள்ளி கீரை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதற்கு காரணம் இதுதான். இப்போ புரிஞ்சிருக்கும். இல்லை, நாங்கள் திடகாத்திரமான உடல் கொண்டவர்கள், எங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது, நாங்கள் சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தாராளமாக. இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு சமைச்சு சாப்பிட்டு ஒன்றும் ஆகலைன்னா நீங்கள் சாப்பிடலாம். இல்லை, எங்களுக்கு சீக்கிரத்தில் சளி பிடிக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். இப்போது இந்த சளி பிடிக்கிறதுக்கு காரணமே நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த வெளியில் வர்ற காற்றுனால, அப்புறம் வந்து பச்சை தண்ணியில் குடிக்கிறதுனால, இல்லை ஏற்கனவே சளி நமக்கு இருக்கிறதுனால சீக்கிரத்தில் சளி பிடிக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன்னால், டஸ்ட் அலர்ஜினால், இப்படி பல காரணங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இது போன்ற சின்ன சின்ன காரணங்களை நம்ம ஆய்ந்து பார்க்கறது கிடையாது. இந்த கீரையினால் கூட நமக்கு ஜலதோஷம் ஏற்படும். என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அப்படின்றத ஒரு சின்ன விஷயமாக அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அதை மனதில் வைத்து கொண்டு இனிமேல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நீங்கள் இந்த கீரையை சாப்பிடுவது தவிர்க்கலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்ல போகிறேன். இல்லை, எங்களுக்கு விஷயம் போதுங்க, viha.online பற்றி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறவங்க இதோடு நிறுத்திட்டு அப்படியே போயிருங்க. இல்லை, நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க viha.online என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். புதிதாக வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பார்வையாளர்கள்.
அதனால் கூகுளுக்கு போங்க, www.vihaviha.online. தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்போம். இப்படி நீங்கள் ஸ்பெல்லிங் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஆன்லைன் ஷாப் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி viha.online இருக்கும். அதுலேயே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நிறைய பொருள்கள் இருக்குது. பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இதில் சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் கடையை தரங்க அப்படின்னு. அதற்கு நேரம் காலம் வரட்டும், கட்டாயம் நான் யோசித்து செயல்படுறேன். வேறு எங்கேயுமே உங்களுக்கு எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. உங்கள் ஊர்லேயே வேறு ஏதாவது கடையில் என்னுடைய பேர் சொல்லி கொடுத்தாங்கன்னா கிடைக்காது. அது என்னுடைய பொருள்கள் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்த செய்தி, என்னுடைய பொருள்கள் கிடைக்கணும்னா நீங்கள் viha.onlineல வெப்சைட் மூலமாகத்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஃபோன் மூலமாகவும் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறது கிடையாது. இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.